முன்னொரு காலத்தில் ஒரு ராஜா வாழ்ந்து வந்தார். அவர் புத்திசாலியாகவும் கருணையுள்ளவராகவும் இருந்தார். அரச காரியங்களால் அவர் மூழ்கியிருந்தாலும் இயற்கையின் அழகை ரசிக்கவும் வாழ்க்கையை ஆழமாக சிந்திக்கவும் அவர் எப்போதும் நேரம் எடுத்துக்கொள்வார். ஒரு அமைதியான காலை அவர் காட்டுக்குள் ஒரு பயணம் செல்ல முடிவு செய்தார். மரங்களின் வழியாக மென்மையான சூரிய ஒளி ஊடுருவ, பறவைகள் இனிமையாக கீச்சிட, காற்றில் புதிதாக மலர்ந்த மலர்களின் மணமும் மண்ணின் மணமும் வீசியது. எல்லாமும் அமைதியாகவும் அழகாகவும் இருந்தது. அப்போது திடீரென்று ஒரு பெரிய சத்தம் அந்த அமைதியை குலைத்தது. அவர்களை கொல்லுங்கள், அவர்களிடம் கொள்ளையடியுங்கள், ஓடிவிடுங்கள் என்று. ராஜா அதிர்ச்சியடைந்தார். அவரின் படைத்தளபதிகள் உடனே வாள்களை எடுத்து எச்சரிக்கையுடன் சுற்றிலும் நோக்கினர். அப்போது அவர்கள் ஆச்சரியமடைந்தனர். ஏனென்றால் அந்த குரல் ஒரு மரக்கிளையிலிருந்த கிளியிடமிருந்தே வந்தது. அந்த கிளி தொடர்ந்து, பாருங்கள், தாக்குங்கள், எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கத்திக்கொண்டே இருந்தது. ராஜாவால் அதை நம்பவே முடியவில்லை. எப்படி ஒரு கிளியால் இப்படி பேச முடியும் என்று அவர் ஆழ்ந்து யோசித்தார். கிளிகள் இனிமையான மென்மையான வார்த்தைகளைத்தானே பேசும், ஏன் இவ்வாறான வன்முறையான வார்த்தைகளை பேசுகிறது? அவர் அந்த கிளியை பிடிக்க ஆணையிட்டார். ஆனால் படையினர் அருகே சென்றதும் அது பறந்துவிட்டது. குழப்பத்திலும் கவலையிலும் மூழ்கிய ராஜா தனது பயணத்தை தொடர்ந்தார். சிறிது நேரத்துக்குப் பிறகு அவர் பசுமையான மரங்கள், மலர்ந்த மலர்கள் மற்றும் அமைதியால் சூழப்பட்ட ஒரு ஆசிரமத்தை சென்றடைந்தார். ஆசிரம நுழைவாயிலில் அதை போன்ற ஒரு கிளி கிளையில் அமர்ந்திருந்தது. அது மென்மையான குரலில், வரவேற்கிறோம் மகாராஜா, எங்கள் புனித இடத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் என்று சொன்னது. ராஜா அதிர்ச்சியடைந்தார். இந்த கிளியும் முன் பார்த்த கிளி போலவே இருக்கிறது. அதே நிறம், அதே அளவு, ஆனால் பேசும் வார்த்தைகள் முழுமையாக வேறுபட்டிருக்கிறதே. இது மரியாதையுடனும் இனிமையுடனும் பேசுகிறதே என்று நினைத்தார். அப்போது ஆசிரமத்தின் ரிஷி வெளியே வந்து ராஜாவை கண்டு வணக்கம் தெரிவித்தார். அப்படியே அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும்போது சிறிது நேரத்துக்குப் பிறகு ராஜா தன் மனதில் எழுந்த கேள்வியை ரிஷியிடம் கேட்டார். ரிஷியே, சிறிது நேரத்திற்கு முன் நாங்கள் வரும் வழியில் நான் ஒரு கிளியை பார்த்தேன். அது குற்றவாளியைப் போல கோபத்திலும் வெறுப்பிலும் பேசியது. ஆனால் இங்கிருக்கும் இந்த கிளி மிகவும் மென்மையாகவும் மரியாதையாகவும் பேசுகிறது. இரண்டும் ஒரே மாதிரி இருக்கின்றன. இது எப்படி சாத்தியம் என்றார். ரிஷி சிரித்துக்கொண்டே பதிலளித்தார். அரசரே, இந்த இரண்டு கிளிகளும் சகோதரர்கள்தான். அவர்கள் ஒரே கூண்டில் ஒரே தாய்க்கு பிறந்தவர்கள். அதில் ஒன்று திருடர்களும் கொள்ளையர்களும் இருக்கும் சூழலில் வளர்ந்தது. மற்றொன்று இந்த அமைதியான ஆசிரமத்தில் வளர்ந்தது. அதனால் ஒன்று வன்முறையான மொழியை கற்றது, மற்றொன்று அன்பின் மொழியை கற்றது. ராஜா அமைதியாக அமர்ந்து ஆழ்ந்து சிந்தித்தார். ரிஷி தொடர்ந்து, அரசரே, இது கிளிகளுக்கு மட்டுமல்ல, மனிதர்களுக்கும் பொருந்தும். நாம் எப்படிப்பட்டவர்களின் மத்தியில் வாழ்கிறோமோ அது நம்மை வடிவமைக்கிறது. நாம் வாழும் சூழ்நிலைதான் எங்களுடைய சிந்தனை, பேச்சு மற்றும் நடத்தையை தீர்மானிக்கிறது என்றார். ராஜா கைகளை இணைத்து, ரிஷியே, நீங்கள் என் கண்களை திறந்து விட்டீர்கள். இனி நான் என் மக்களை, குறிப்பாக குழந்தைகளை நல்ல சூழலில் வளரச் செய்வேன். எனவே அவர்கள் அன்பானவர்களாகவும் நேர்மையானவர்களாகவும் இருப்பார்கள் என்று கூறி விடை பெற்றார்.